என்னடா நீங்கள் நினைப்பீங்க இது என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கீங்களேன்ட்டு. ஆமாம் ஃபேமிலி, கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷத்துக்கான ரீசனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கடுத்து ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடறேன் ஃபேமிலி. கரெக்டாக நம்ம அந்த டயத்தில் தான் நம்ம வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸும் அடித்தோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கார்டன் தான் போட்டிருக்கோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ ப்ரைவேட் கார்டனில் அந்த சில்கி வேவ்ஸ்ன்னு போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். 1 இயர் ஆச்சு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 3 இயர்ஸ் முன்னாடி விட்டதை அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணி இப்போ 1 இயர் ஆகி கிட்டத்தட்ட பழைய வீடியோலாம் பார்க்கும்போது இப்போ 3 இயர்ஸ்ன்னு காட்டுது. நம்ம வந்துட்டு 2 இயர்ஸ் அதுக்கடுத்து தான் நம்ம இப்போ வந்தோம். அதுக்கப்புறமா விட்டு இப்போ 1 இயர் கழிச்சு வரோம் ஃபேமிலி. இதுக்கடுத்து உங்களுக்கு ரெகுலராக ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் ஃபேமிலி. எனக்கான சப்போர்ட்டை நீங்கள் எப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அந்த 1 இயர்க்கான ரீசன் என்னென்னா, அதாவது எங்கள் மம்மியோட அம்மா அவங்க வந்துட்டு கரெக்டாக இந்த மார்ச் 13 நைட்டு 14 மார்னிங் அப்போ தான் இறந்தாங்க. அதாவது 13, 11:30 அந்த மாதிரி பிஎம் அப்போ இறந்தாங்க. அதோடி நம்ம வீடியோ போடுறதில்லைன்னா நம்ம வீடியோ நிறையா கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சோம் ஃபேமிலி. ஆனால் அது போடவே முடியல. நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதாவது டைமும் இல்லை எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போவேன், காலையில் எழுந்திரிச்சு டியூஷன் போவேன், ஸ்கூலுக்கு போவேன், அதுக்கடுத்து திரும்ப ஈவினிங் டியூஷன் போவேன். அதுலேயே போயிடுச்சு. எங்கள் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் இதாகிட்டு இருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காரு. அவரோட ஐடி இங்கே கொடுக்குறேன், போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து நிறையா வீடியோ எடுத்து வச்சோம். எங்கள் பாட்டி வந்ததுக்கப்புறம் நிறையா வீடியோ எடிட் பண்ணியும் வச்சோம். வீடியோ அதுக்கடுத்து ரிலீஸே பண்ணல. அதாவது கரெக்டாக நம்ம வந்துட்டு வீடியோ எதுவுமே எப்படி இந்த நேரத்துக்கு இதை போடுவோம், முன்னாடி வந்துட்டு கரெக்டாக எடிட் பண்ணி கரெக்டாக டயத்துக்கு போட்டுருவோம். முன்னாடி நான் எடிட் பண்ணுவேன் ஃபேமிலி. நான் எடிட் பண்ணி வந்தது தான். அதுக்கடுத்து 1 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 1 இயர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே நான் எடிட் பண்ணது தான். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் எடிட் பண்ணியிருப்பாரு. நம்ம எடிட் பண்ணி திரும்ப வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தோம். அதுக்கடுத்து கரெக்டாக எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம், அதாவது எங்கள் மம்மியோட அம்மாவை அம்மா தான் கொடுப்போம். அவங்க இறந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறதில்ல. அவங்க இறந்தது தான் ரீசனா அதெல்லாம் கிடையாது ஃபேமிலி. ஆக்சுவலி நம்மளுக்கு டைம் கிடைக்கல. அவங்க இறந்ததே ஒரு மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க இல்லாதது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம் ஃபேமிலி, ஒன்றுமே இல்லை. இதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கண்டென்ட்ஸ் வந்துடும் ஃபேமிலி. இதுக்கடுத்து ஆக்சுவலி நம்ம வந்துட்டு அங்கே எங்கள் ஊர் வந்துட்டு நாகர்கோவில். அது நிறையா பேர் முன்னாடி பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. நம்ம போயிருப்போம், சாக்லேட் வீடியோலாம் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அது நாகர்கோவிலில் தான் இருந்தது. அதுக்கடுத்து நாகர்கோவிலில் வந்துட்டு கரெக்டாக அவங்க இறந்த 1 மந்த் கழிச்சு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு இது இருக்குது, எது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உலக்கருவின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம். அது வந்துட்டு பார்ட் 2வாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு நாளைக்கு இது ரிலீஸ் ஆகிடும். நான் இப்போ வந்துட்டு வெனஸ்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 11:35 AM இப்போ வெனஸ்டே 8 ஏப்ரல் 9 ஏப்ரல் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதாவது நாளைக்கு ஒரு ஈவினிங் மாதிரி உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ஃபேமிலி. ஒரு 5 o'clock அந்த மாதிரி நேரத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் 2 days வெயிட் பண்ணால் போதும். அடுத்தடுத்த வீடியோ 2 days விட்டு வந்துடும். ஷார்ட்ஸ் நடுவில் வந்துடும் ஃபேமிலி. இதுக்கடுத்து ரெகுலர் கண்டென்ட்ஸ் நிறையாவே இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டென்ட்ஸு. இதுக்கடுத்து நிறையா கண்டென்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 10th லீவில் தான் இருக்கேன். ஃபுல்லாக நம்ம யூடியூப் பக்கம் வந்துட்டேன். இதுக்கடுத்து எந்த கவலையும் பட வேணாம். நம்ம வந்துட்டு இறக்குறோம், முடிவு பண்ணிட்டோம். எனக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுங்க ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் 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 பாய். 5 முட்டாய்